எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிதாவினிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன், என்னை குறித்து புத்தக சுருளிலே எழுதியிருக்கிறது என்றார். பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாத போது பிதா இன்னொரு திட்டத்தை கொண்டு வர விரும்பினார். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தையை கவனிங்கள். பூரணப்படுத்தாது. ஆடு மாடுகளுடைய இரத்தம் மனிதனுடைய பாவங்களை பூரணப்படுத்தாது. அப்படியே கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 4வது வசனத்தோட கடைசி வார்த்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அப்போ என்னென்னா, பலி இருந்துச்சு, ஆனால் மக்களுக்கு பாவத்திலிருந்து பூரணமான விடுதலை கிடைக்கல, பூரணமான ஒரு மாற்றம் கிடைக்கல, நிவர்த்தி செய்யப்படலை. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். 90 லட்ச ரூபா கடனை அவர் அடைச்சிட்டாரு, ஆனால் 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா நிவர்த்தி செய்யப்படலை. இது பழைய ஏற்பாட்டினுடைய பலி. இது ரெண்டுமே அங்கே குறைவாக இருக்குது. அவங்கள கடவுளுடைய நோக்கம் அவர்களை இந்த பூமியிலிருந்து அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அதையும் பழைய ஏற்பாட்டு பலிகள் நிவர்த்தி பூரணப்படுத்தலை. ரெண்டாவது, பாவத்துக்கான நிவர்த்தி உண்டாகலை. இப்போ பிதா வேறொரு விருப்பத்தை அங்கே கொண்டு வருகிறார். அந்த விருப்பத்தை செய்ய குமாரன் தன்னை அர்ப்பணிக்கிறார். நல்ல கவனிங்க. ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு இந்த பெரிய கஷ்டத்துக்கு தன்னை விரும்பி ஒப்பு கொடுத்தார். அந்த ஆடுகள் பலி செலுத்துவதற்காக கட்டப்பட்டு இருக்குமா ஆசரிப்பு கூடாரத்தில். அப்போ முதல் ஆடை வெட்டுவார்கள். முதல் ஆடு வெட்டி இரத்த கலரியாக கிடக்கும்போது அடுத்த ஆடுகள் எல்லாம் கதி கலங்கி போய் நிற்குமாம். காலெல்லாம் அப்படியே அசைச்சிக்கிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்காக. வெட்டிட்டாங்கடா நம்ம கூட்டாளியை, அடுத்து யாரை வெட்ட போகிறாங்க, நம்மளை தாண்டா வெட்ட போகிறாங்கன்னு கதி கலங்கி தப்பிச்சு ஓடுறதுக்கு ரெடியாக நிற்குமா. அப்போ அடுத்து வெட்ட போகிற ஆடை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வருவாங்களாம். ஏன் அப்படி இழுத்துட்டு வர்றாங்கன்னா, அந்த ஆட்டுக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லை. அது ஏற்கனவே வெட்டப்பட்ட இன்னொரு ஆட்டை பார்த்து அந்த இரத்தத்தை பார்த்து அது கதி கலங்கி போய் பயந்து நிற்கிறது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் படைத்த மனிதன் அவருடைய நெஞ்சை பிளப்பான், அவர் படைத்த மனிதன் அவரை துப்புவான், அவர் படைத்த மனிதன் அவருடைய கைகளிலே குத்துவான். இது எவ்வளவு வேதனைன்னு அவருக்கு தெரியும், இது எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு தெரியும். பிள்ளை பேருக்காக இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் எப்படியாவது நார்மல் டெலிவரி ஆகிடணும்னு ரொம்ப தங்களை தயாரெல்லாம் படுத்திட்டு போகிறாங்க. கொஞ்சம் வலி வந்த உடனே டாக்டர் வேணாம் வலிக்குது. ஏன்? அவங்களுக்கு அந்த வலியை தாங்க முடியாமல் தப்பிச்சு போகிறாங்க. இந்த உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு சிலுவையிலேருந்து எந்திரிச்சு ஓடி இருக்கலாம்ல, தப்பிச்சு போயிருக்கலாம்ல, அவர் பிடுங்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கலான்னு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தான் தெரியும், நம்மை காப்பாற்ற இந்த கஷ்டத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார். அநேகர் அப்படி தாங்க. அந்த டெலிவரி ரொம்ப கஷ்டமானது. அதுதான் ஆணை விட பெண் வலிமையானவள் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டுகிறது. ஆனாலும் அநேகரால் அந்த வலியை தாங்க முடியவில்லை. இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு அந்த வேதனை தாங்க முடியவில்லை. நான் அதை சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டவர் எத்தனை விரும்பி இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அங்கே நம்ம போனால் கஷ்டப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இல்லை நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிறோம். ஒரு சந்தோஷமான இடத்துக்கு 1000 பேர் ஓடி வருவாங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு 1000 பேர் வருவாங்க. அங்கே ஒருவனுடைய கஷ்டத்துக்குள்ளே இன்னொருவன் வருவது மிகவும் அரிதான ஒரு காரியம். ஆனால் தன்னை நொறுக்குவதற்கும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஆண்டவர் இதை விரும்பி, அது ரொம்ப முக்கியம், அதை விரும்பி பிதா கூப்பிட்டு குமாரனை நீங்கள் போய் இதை முடித்து விட்டு வாருங்கள் சொல்லவில்லை. நீங்கள் போய் இதை தேவதூதர்கள் இதை செய்வதற்கு ஆவலாக இருந்தார்கள்.
மற்றவர்கள் இதை செய்வதற்கு என்ன, பரலோகத்திலிருந்து ஒருவர் வர வேண்டும், அவ்வளவுதான். யார் வேண்டுமானாலும் வரலாம். ஏன்னால் பரலோகத்தில் இருக்கிற எல்லாருமே பரிசுத்தம் உள்ளவர்கள். பூமியில் இருக்கிற நாம் எல்லாருமே பாவிகளாகிவிட்டோம் ஆதாமின் மூலமாக. பரலோகத்திலிருந்து ஒரு பலி செலுத்தப்படணும், அவ்வளவுதான். ஆனால் அதை இயேசு விரும்பி செய்ததனுடைய காரணம் நம்மேல் வைத்த அதிக அன்பினாலே தானே. அவர் அந்த ஒவ்வொரு வழியையும் சகித்ததற்கு காரணம், இது என் பிள்ளைகளை காப்பாற்றும், இது என் பிள்ளைகளை மரண ஆக்கினையிலிருந்து காப்பாற்றும், இது என் பிள்ளைகளை ரோகத்திலிருந்து காப்பாற்றும், இது என் பிள்ளைகளை சாபத்திலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லி அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார். இந்த காலையிலே நாம் ஜெபிக்கிறோம், நாம் கடவுளை தேடுகிறோம், நாம் கடவுளுக்காக அவமானங்களை சகிக்கிறோம். ஆனால் விரும்பி செய்கிறோமா? அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அதுதான் இன்றைய காலையில் தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். கூட்டங்களை ஆண்டவரிடத்தில் வருகிறதும் சிலர் விரும்பி செய்கிறோம், ஆனால் எல்லாருக்கும் அந்த விருப்பம், அதை இன்றைய காலையில் அதைத்தான் சொல்கிறார். உங்களுக்காக நான் விரும்பி சிலுவை சுமந்தேனே, உங்களுக்காக இந்த கஷ்டத்தை நான் விரும்பினேனே, உங்களுக்காக இந்த பாடுகளை நான் விரும்பி செய்தேனே, நீங்கள் எனக்காக பாடுகள் வரும்போது அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை முறுமுறுக்கிறீர்களா? அப்படிப்பட்ட பாடுகளை நான் கர்த்தருக்காக சகிப்பதை மிகுந்த பாக்கியம் என்று எண்ணுகிறேன் என்று அவருக்கு பின்னாக அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவருக்காக பாடுகளை சகிப்பதை நான் சந்தோஷம் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் அவருக்கு அது புரிந்தது. அவர் எத்தனை மேன்மையை விட்டு, அவர் அடிக்கப்பட வேண்டியம் என்று அவசியமில்லை, நாம் அடிக்கப்பட வேண்டியவர்கள். அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவசியமில்லை, நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதுதான் முக்கியம். நாம் எதை செய்தாலும் எனக்காக அவர் செய்த தியாகத்துக்கும் நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்துக்கும் எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதை இந்த வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போன தலைமுறைகள் எப்படி என்றால், கொஞ்சம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்களே, நம்முடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு சபையை கட்டமைக்கிறவர்கள். ஆனால் அடுத்த தலைமுறைகள் எப்படி தெரியுமா இருக்கிறது? தப்பிச்சு போகத்தான் விரும்புகிறார்கள். ஒரு காரியமோ கடவுளுக்கான ஒரு சின்ன காரியமாக இருந்தாலுமே அவர்கள் அதை விரும்பி செய்கிற அளவிலே பழகவில்லை. இது சபை நம்முடையது, நாம் தேவனை ஆராதிக்கிற இடம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்க வேண்டுமே என்று வாடகை கொடுப்பது போல் கொடுப்பது அல்ல. வாடகை போல் சரி வழி இல்லை ஆண்டவருக்கு கொடுக்கணுமே அப்படியெல்லாம் கொடுப்பதை தேவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அவருக்கு கொடுக்கிறதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். நான் அப்படித்தானே அவருக்காக ஒரு பணத்தை எடுத்தால் இப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, அதை நான் வருத்தத்தோடோ வியாகுலத்தோடோ கஷ்டத்தோ கொடுக்க வேண்டும் என்று இல்லை. அவர் அப்படி எங்களுக்கு தரவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு சந்தோஷமாக எங்களை தந்தார். நாங்கள் நம்ம இந்த பூமியில் பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தோம், நமக்கு என்ன இருந்தது, நமக்கு என்ன மேன்மை இருந்தது, ஆண்டவர் இவைகளெல்லாம் நமக்கு தரும்போது அதுதான் ஆண்டவருக்காக ஜெபம் செய்வதோ ஆண்டவரை தேடுவதோ இல்லை, நாம் ஆண்டவருக்கு செய்ய போகிற எந்த காரியத்தையுமே நாம் மனதார விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அப்படித்தான் செய்தார். பிதா அவரை பிடித்து தள்ளிவிடவில்லையே, அவரே விரும்பி இத்தனை கஷ்டங்களையும், அதுக்காகத்தான் அந்த ஆட்டை உங்கள் கண் முன்னாக கொண்டு வந்து காண்பித்தேன். வேண்டுமானால் ஒரு 4 ஆடுகள் இந்த கறிக்கடையில் போய் நின்று பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஒரு ஆடை வெட்டி போட்டிருப்பான், அடுத்த ஆட்டினுடைய நிலைமையும் அதனுடைய இருதயத்தையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தாலே அது புரிய ஆரம்பிக்கும். அதுதான் நிலைமை. அடுத்த ஆடை வெட்டுறதுக்கு அவன் பிடிச்சு இழுத்துட்டு தான் வருவான், அது தன்னை ஒப்பு கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வுக்காக இன்றைய வாலிபர்கள் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? தாயினுடைய கட்டாயத்து நிமித்தம் இங்கே வந்து அமருவதல்ல. யாரோ வந்து கூட்டத்துக்கு வாப்பா, தேடுப்பா, எந்திரிப்பா, எந்திரிச்சு வாப்பா, அப்படி தேடினவர்கள் நான் ஆசீர்வாதத்தை கண்டவே இல்லை. ஒருவனுடைய இருதயத்தை தேவன் பார்த்தார். அவன் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். அவன் ஆண்டவரை விரும்பினான். அவன் தான் தாவீது. அவனை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்த்தார். எவருடைய இருதயம், அவன் காட்டில் இருந்து அவனை கர்த்தர் தேடி போனார். ஏனென்றால் அவனுடைய இருதயம் தேவனை விரும்பினது. அவனுடைய இருதயம் தேவனை விரும்பினது. பல நேரங்களிலே உலக பிரகாரமான காரியங்களை நாம் விட்டு தேவனை அதிகம் நேசிப்பது முடியாதபடிக்கு அந்த உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு அதிக நாட்டத்தை கொண்டு வருகிறது. ஆனால் உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தை விட்டு வந்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், அவருக்காக இந்த பூமியிலே ஏதாவது ஒன்றை விடுவது நமக்கு பெரிய பாக்கியமாகவே கருத முடியும். அவர் பரலோகத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாங்கிறது இன்னைக்கு நான் வார்த்தையில் சொல்லும்போது உங்களுக்கு புரியல.
அவருடைய வீட்டை போய் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவருடைய மகிமையை போய் பார்த்தா நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெல்லி பட்டணத்தில் ஒரு மனிதன், ஒரு வாலிப பையன், சின்ன பையன்தான், அவனை காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். கவனிங்கள். அப்போ அவனுடைய வீட்டில் மிகவும் வறுமை. அவனுடைய தாய் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வளர்த்தால் அவன் இப்பொழுது வேலை செய்கிறான். கவனிங்கள், வேலை செய்கிறான். அவன் வேலை முடித்து விட்டு இரவு நைட்டு நல்ல விளக்குகளெல்லாம் போட்ட பிறகு, சூரியனெல்லாம் மறைந்த பிறகு நைட்டு அவன் வேலை முடித்து விட்டு 10 கிலோமீட்டர் NHல் நடந்து ஓடி வருகிறான் வீட்டுக்கு. பெரிய பேக்கு போட்டிருக்கிறான். நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்களே வாழ்க்கை கஷ்டம் என்று. பேக்கு போட்டுக்கொண்டு ஒரு வாலிப பையன் ஓடுகிறான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக. அந்த பகுதிகளிலே நடு இரவிலே காரில் போகிறவர்கள் காரை நிப்பாட்டி, தம்பி இப்படி பேக் வைத்து கொண்டு ஓடுகிறாயே, நான் உன்னை கூட்டி கொண்டு போய் உன் வீட்டுக்கு விடவா? வேண்டாம் சார், நான் ஓடி போயிடுவேன் சார். உங்கள் வீடு எவ்வளோ தூரம்ப்பா? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் ஓடுறியா? டெய்லி இப்படி தான் சார் ஓடுறேன். ஏன் தம்பி ஓடுற? மிலிட்ரிக்கு போகணும் சார். வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. ரொம்ப ஏழைங்க சார். எப்படியாவது மிலிட்ரிக்கு போயிடணும். சம்பாதிச்சா தான் சார் சாப்பிட முடியும். அதனால தான் நான் சம்பாதிச்சா தான் காசு கிடைக்கும். அதனால் நான் சம்பாதிச்சு இந்த காசை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்குறேன். இந்த ஓடுறது எதுக்குன்னா, வேலைக்கு போனதோடு ஓடிட்டோம்னா அந்த உடம்பு ஃபிட்டாக இருக்கும். அடுத்த மிலிட்ரி செலெக்ஷனில் போயிடலாம். அதனால் ஓடுறேன். இது நம்முடைய இந்திய பட்டணத்தில் நடந்த சம்பவம். மத்திய பிரதேசத்திலிருந்து பிழைப்பதற்காக டெல்லிக்கு போன ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நாம் சோம்பேறிகளாக இருந்து கொண்டு கடவுளின் மேலே பாரத்தை போட்டு விடுகிறோம். நம்முடைய எல்லா தவறுகளுக்கும் அவரை குற்றவாளியாக்கி விடுகிறோம். கவனித்து பாருங்கள். ஒரு மனிதன், ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், இரவு நடு இரவில் தூங்க வேண்டிய நேரத்தில் எத்தனை கிலோமீட்டரு? 10 கிலோமீட்டர். கார்கள் நிற்கிறது. அவனை பார்த்த உடனே ஏறுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த காரில் ஏறினா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது சார். அந்த காரில் ஏறினா நான் வெற்றி பெற முடியாது சார். நான் ஓடணும் சார், வலிக்க ஓடணும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அப்படித்தான் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அப்படித்தான் இயேசுவும் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷ சாயலானார். ஏனென்றால் அவ்வளவு அன்பை நம்மேல் வைத்திருக்கிறாரே. அவர் இறங்கி வந்ததையும் அவர் விட்டதையும் நான் சிந்தித்து பார்த்தபோது நாம் அவருக்காக செய்ததெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் செய்ததையும் நாம் செய்ததையும் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அவருடைய தியாகத்தையும் நம்முடைய தியாகத்தையும் ஒப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. அநேக ஆண்டவருடைய சீடர்கள் தோல் உரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அந்திரேயா பெருக்கல் வடிவ சிலுவில் வைத்து கொல்லப்பட்டார். நாங்கள் நாத்தான்பேல் என்கிற சீடனை உரித்தார்கள். தோலை கத்தி வைத்து அறுத்து தோலை உரித்து சாவடித்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் செய்ததை விட இயேசு செய்தது ஏன் மேலானது தெரியுமா? அவர் இவைகளை படுவதற்கான எந்த ஒரு வேதனை படுவதற்கான தேவையில்லை. நமக்காக அந்த தேவையை அவர் விரும்பி செய்தார். நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த எபிரேயருடைய 10ஆம் அதிகாரத்திலே 2வது தடவையும் அங்கே ஒரு வார்த்தை சொல்லு. 9வது வசனத்தை பாருங்கள். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வது தடவை எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் சொல்லுகிறார், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. அடுத்த வார்த்தையை கவனித்து பாருங்க. 2வது நிலைநிறுத்துவதற்கு முதலாவது ஆடு மாடுகளின் இரத்தம் அதை நீக்கி போட்டு 2வது ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தி இருக்கிறார். அதனால இந்த காலையில் உங்களுக்கான செய்தி என்ன? ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அப்படித்தான். முன்றைய 4 மணி நேர ஆராதனை தூங்கி மக்கள் வலிந்து கொண்டிருப்பார்கள். அவைகள் தேவையா என்றால் தேவை. 4 மணி நேரமும் விருப்பத்தோடு ஆராதிக்க கற்றுக்கொண்டால் அதை விட பாக்கியசாலிகள் வேறு யாரும் இல்லை. நான் ஏன் சொல்லுகிறேன்? ஆண்டவருக்காக எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்ய வேண்டும், பாக்கியமாக செய்ய வேண்டும். அவர் எங்களுக்கு அப்படித்தான் செய்துவிட்டு போயிருக்கிறார். அவர் சொன்னாரே, தகப்பனையாவது தாயாவது நிலத்தையாவது வீட்டையாவது விட்டவன் எவனோ அப்படின்னாரே. அவர் விட்டுருக்காரா? விட்டார். அவருடைய தகப்பனை விட்டு தான் வந்தார். அவருடைய தகப்பனை விட்டு தான் வந்தார். அவரும் அவருடைய தகப்பனும் பிரிந்து இருந்ததே இல்லை. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நமக்காகத்தான் விட்டுட்டு வந்தார். நாம் இந்த பைபிளில் படித்து பார்த்த எதுவுமே அவர் செய்யாத ஒரு காரியத்தை நம்மளை செய்ய சொன்னதே இல்லை. சொல்கிறது விளங்குதா? அவர் செய்யாத ஒரு காரியத்தை சிலுவை சுமங்கன்னார். அவர் என்ன பண்ணார்?
சிலுவை சுமந்தார். தகப்பனையோ நிலத்தையோ எல்லாத்தையும் விடுங்க, நம்மளை நிலத்தை தான் விட சொன்னார், அவர் பரலோகத்தையே விட்டு வந்தார். அல்லேலூயா. நம்மளை நிலத்தை தான் விட சொல்கிறார் அந்த பரலோகத்தை தர்றதுக்கு, ஆனால் அவர் பரலோகத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறார். இப்படி அவர் என்னெல்லாம் வாழ்க்கையில் செய்தாரோ விரும்பி நமக்காக செய்தவைகளைத்தான். ஆனால் ஒன்று சொல்லுவேன், அவர் கஷ்டப்பட்ட மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தலை. அவர் தலை சாய்க்க இடமில்லாமல் இரவிலே காட்டில் படுத்திருந்தார், நம்ம எல்லோரும் வீட்டில் படுத்திருந்து வந்திருக்கிறோம். அவங்களுக்கு புரியுதா? அவர் ரொம்ப விரும்பிய, அவர் நினைக்கிறேன் அவர் வீடுகளில் கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பாங்க. காலையில் வந்தவுடனே லட்சக்கணக்கான மக்கள் அவர் பின் சென்றிருக்காங்க. அவரை வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமலாம் இருந்தாங்க. வீட்டில் தங்கி இருந்தால் ஜோம் பண்ண முடியாது, 4 பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, பிதாவை சித்தம் செய்ய முடியாது. அதனால் நைட் ஆனோடனே மறைஞ்சிடுவார். நைட் ஆனோடனே மறைஞ்சு போய் இரவு முழுவதும் போராடி ஜோம் பண்ணுறார். இப்போ தூங்குனாரான்னு கேட்டால் இந்த காரியத்தை முடித்து விட்டு பரலோகத்தில் போய் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் தூக்கத்தையும் குறைத்து கொண்டார் என்று தான் சொல்லப்பட்டது. தூக்கத்தை எல்லாம் அதிகமாக விரும்பவில்லை. கடைசி 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அதிகமாக தூக்கத்தை விரும்ப மாட்டார். சாயங்காலம் ஆனவுடனே இவங்களுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாரோ தெரியாது. திடீர்னு பார்ப்பாங்க, எங்கடா போயிட்டாரா, காணோம், அவர் போயிருப்பார் விடுங்க அப்படின்னு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாருக்குமே அங்கங்கே வீடுகள் இருந்துச்சு கலிலேயாவில், அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அதனால தான் ஜெபிப்பதோ, ஆண்டவரை தேடுவதோ, ஆண்டவருக்கு கொடுப்பதோ, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வதோ, எதை செஞ்சாலும் விரும்பி செய்யணும். சபைக்கு செய்வதோ, சபைக்கு ஒரு வேலை செய்வதோ, ஆண்டவருக்காக செய்வதோ, எதை செஞ்சாலும் நம்ம விரும்பி செய்யும்போது தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். அதுபோல் இன்றைய காலையில் கேட்ட வார்த்தையின்படி, இதோ உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய நான் வருகிறேன். குதிச்சிட்டார், நான் வர்றேன். பிதா நினச்சிருப்பார் எப்படியோ, ஐயோ என்னுடைய பையனையே இப்போ இதற்காக கொடுக்க வேண்டியது இருக்கணும். ஆனால் பிதாவும் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவருடைய சொந்த குமாரனை மரணத்துக்கு உட்படுத்த பிதாவுக்கு சித்தமாக இருந்துச்சான். உங்கள் பிள்ளைய கொடுப்பீங்களா? பிதாவுக்கு விருப்பமாக இருந்துச்சான். அந்த மரண ஆக்கினைக்குள்ளாக நடத்துவதே பிதாவினுடைய சித்தமாக இருந்துச்சான். அப்போ பிதா தன்னுடைய குமாரனை சிலுவைக்கு போகணும்னு விரும்பினார், குமாரனும் விருப்பத்தோடு செஞ்சார். அப்போ இந்த நல்ல வாழ்க்கை, இந்த ரட்சிப்பு, இந்த நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இதை தைரியமாக சொல்லணும். யாராவது அவமானப்படுத்தினா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. யாராவது வருத்தப்படுத்திட்டு அதை பாக்கியமாக எண்ணணும், சந்தோஷப்பட்டு களி கூறணும். எங்கேயாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களை கேவலமாக பேசிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நம்மளெல்லாம் பார்த்த உடனே அவங்க எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன, இவங்களுக்கு பணம் அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது, அதெல்லாம் எவ்வளோ பாக்கியத்தை நமக்கு சேர்த்து வைக்கிறாங்க பாருங்கள். உடனே நமக்கு கோபம் வரக்கூடாது, உடனே நமக்கு விரோதம் வரக்கூடாது. இதெல்லாம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் நமக்குள்ள ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் இதெல்லாம் பாக்கியமாக நம்ம கருதுவோம். அப்படி கருதுவோமா?